வணக்கம். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அன்பு திண்டுக்கல் லியோனி. சமுதாயத்தை நம்ம நினைக்கணும்னு நினச்சா கூட திருத்த முடியாது. ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கான். ஓட்டு வீடு, மழை பெஞ்சு வீடு ஒழுகிக்கிட்டு இருக்கு. அவன்கிட்ட சொல்லியிருக்கான், ஏண்டா டே, மழைக்கு இப்படி வீடு ஒழுகிக்கிட்டு இருக்கேன், இந்த ஓடுகளை கொஞ்சம் மாற்றினா என்ன அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்போ எப்படியா மாற்ற முடியும்? மாற்றுறப்ப நான் நனைஞ்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லியிருக்கான். சித்திரை மாதம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்பையும் வீடு அதே மாதிரி ஓட்ட வீடாக இருக்கு. அப்போ போய் சொல்லியிருக்கான், ஏண்டா இப்படி ஓடெல்லாம் ஓட்டையாக இருக்கே, இந்த ஓட்டை கொஞ்சம் மாற்றினா என்ன? இப்போ தான் மழை வரலையே, வீடு நனையலை, இப்போ போய் எதுக்கு மாற்றிக்கிட்டு, அப்புறம் மாற்றிக்கலாம். அவன் வெயில் காலத்துலேயும் மாற்றலை, மழை காலத்துலேயும் மாற்றலை. அவன் ஜென்மத்துக்கும் ஓட்டை மாற்றவே மாட்டான். காரணம் என்னென்னா, அவன் மாறக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கவன். இப்படி மாறக்கூடாதுன்னு முடிவோடு இருப்பவர்களுக்காக இந்த நிகழ்ச்சி அல்ல, இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி, அருமையான தலைப்பு, திருநங்கைகள் இன்றளவும் ஏங்குவது பெற்றோரின் பாசத்திற்கா, சமுதாய அரவணைப்பிற்கா, காதல் வாழ்விற்கா? படிப்புனால தான் வேலை கிடைக்கும், சமுதாயத்தில் படிப்புனால தான் வேலை கிடைக்கும், சமுதாயத்தில் இல்லாதனால தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. படிப்புனால எல்லாம் சமுதாயம் கிடையாது, எல்லாத்துலேயும் வேலை எல்லாத்துக்குமே கிடைக்காது. இப்போ நானும் படிச்சிருக்கேன், எனக்கு சமுதாயத்தில் என்ன வேலையா? வாங்கம்மா, நீ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேலை வாங்கி போட்டு தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். படிக்காமல் மேதையான தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்களா, நீ அதை காதில் வாங்காத, எதா இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணு அப்படிங்கிற எல்லாத்தையும் திருநங்கைகள்கிட்ட சொல்லி கொடுத்தா நம்ம திருநங்கைங்க நல்லா படிக்கலாட்டியும் பரவாயில்ல, ஒரு தொழில் அவங்களுக்கு என்ன இது பண்ணுதோ அந்த மாதிரி வச்சு போய்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பெண்களோட சுவாகம் அதிகமாக இருக்கா, ஒரு வளையல் கடை வச்சு கொடுங்க, இல்லை ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு கொடுங்க, ஒரு ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் இது வேணால் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பணமும் வரும், வருமானத்தை பெருக்கிக்கலாம். நீங்கள் அப்பா அம்மா இல்லாத காலத்துலையும் அவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணி இந்த உலகத்தில் வாழணுங்கிறதையும் கற்றுக்குவாங்க. இந்த ரீசன் வந்து யாருக்கு சொல்கிறேன்னா, இப்படி குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு போய் இருக்காங்களா, அவங்க பேரண்ட்ஸுக்காண்டி இந்த இதில் எடுத்து நான் சொல்லிக்கிறேன் சார். தயவுசெய்து இந்த திருநங்கையெல்லாம் இந்த மாதிரி பண்ணி அனுப்பிச்சி விடாதீங்க. இனிமே உங்கள் வீட்டில் இப்படி வந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த மாதிரி செஞ்சு உங்களோட என்ன பண்ண முடியுமோ, மற்ற குழந்தைகளுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணணும் பாருங்கள். இதுவும் ஒரு குழந்தை தான், இது வேறு யாரோட குழந்தையும் கிடையாது. நீங்கள் 10 மாதம் கண்ணு எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுறது தான் இந்த குழந்தை. 10 வருஷத்தில் இது திருநங்கையாக மாறிடுச்சுன்னு தூக்கி எறிகிறது, அது எவ்வளோ ஒரு வலி தெரியுமா? நானும் 2 பிள்ளை குழந்தை பெற்றவ தான், எனக்கும் தெரியும் அதோட வலி என்னன்னு. குழந்தைய நான் விட்டு கொடுக்க முடியுமா? இதே என்னோட 10 வயசில் எனக்கு ஒரு பையன் இருந்து இந்த மாதிரி நான் மாறினா, நான் என் பையனை வந்து வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேன். அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை ஊக்குவிச்சு அவனை முன்னேறி கொண்டு வருவேன். இந்த உலகத்தில் நிப்பாட்டம் தான் செய்வேன், தோத்துட்டு படிப்பு அப்படிங்கிறதெல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன். உனக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் முன்னோக்கி போவேன். மித்த பெற்றோர்கள் மாதிரி நான் கைவிடணும்னு அவசியமும் கிடையாது. இந்த சபையில் வந்து நான் சொல்லிக்கிறது என்னென்னா, பெற்றோர்கள் தயவுசெய்து இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. இன்னுமே இப்போ கைவிடப்பட்ட திருநங்கையெல்லாம் தயவுசெய்து கூப்பிட்டு பேசுங்க. ஏன்னா பாசத்துக்காண்டி அவங்க ரொம்ப ஏங்குறாங்க. பாசம் வந்துச்சுன்னா சமுதாயம் தேவையில்லை, அவங்களுக்கு காதலுங்கிற இந்த தொல்லை தேவையில்லை. இந்த உலகத்தினால அவங்க சீர்கடைகிற இந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு தேவையில்லாமல் போயிடும். நன்றி. பெற்றோர்களுடைய பாசத்திற்காகத்தான் சுமிதா ரொம்ப அருமையாக பேசினாங்க. இப்போ ஒரு கோழி முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு ஒரு 10 குஞ்சுகளை வச்சுருக்கு. அந்த கோழிக்கு யாராவது வகுப்பில் வச்சு பாடமாக எடுத்தாங்க, தாய் கோழிகளாம் முட்டையை பொறிச்சு குஞ்சுகளை நீங்கள் பாட்டுக்கு அனாதை கழுதைய மாதிரி விட்டுறப்படாது, அரிசி கிடச்சா அந்த குஞ்சுகளெல்லாம் கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படின்னு எந்த தாய் கோழிக்காவது தமிழ் வாத்தியார் பாடமாக எடுத்தார்? ஆனால் 2 அரிசி கிடச்சோன்னு அப்படி கூப்பிட்டு ஒடியாருது, எல்லா குஞ்சுகளும் சாப்பிடுது. சாப்பிட்டது பிற்பாடு திடீர்னு ஒரு கழுகு வந்து ஒரு குஞ்சை தூக்க போகுது. பறப்பதற்கு சக்தி இல்லாத கோழி கூட கழுகுக்கு இணையாக பறந்து தன் குஞ்சினை காப்பாற்றுவதற்கு அந்த தாய்க்கோழி எவ்வளோ கஷ்டப்படுது. ஒரு கோழிக்கு இருக்கக்கூடிய வீரம் கூட ஒரு திருநங்கையை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இல்லையே. இது என் பிள்ளை, எனக்கு கடவுள் கொடுத்தது, இதை நான் வச்சு வளர்ப்பேன். 1000 பேர் சமுதாயத்தில் எதிர்த்தாலும் என் பிள்ளைய நான் வளர்த்து
படிக்க வச்சு ஆளாக்கி காட்டுவேன்னு எந்த பெற்றோர்கள் முடிவு செய்கிறார்களோ அப்பொழுதுதான் திருநங்கைகளுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். இன்னைக்கு படிப்பு அப்படின்றது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த படிப்பறிவு இல்லாதனால தான் அவங்களால தவறான தொழிலுக்கு போகிறது தான் வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வர்றாங்க. ஏன்னா ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சாதானங்க அவங்க படிக்க முடியும். ஸோ இதுக்கு தயவு செய்து இப்போ இருக்கிற அரசாங்கம்னாலும் சரி, இல்லை அடுத்து வரப்போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து இதை ஒரு கோரிக்கையாக வைத்து திருநங்கைகளுக்கு என்று ஒரு பள்ளி கல்லூரியை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடங்க வேண்டும் என்பதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். என்னுடைய தாழ்மையான கருத்தாகவும் நான் கேட்கிறேன். தாழ்த்தப்பட்டவர், மிகவும் தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்லாம் நிறையா சொல்லிட்டு வர்றாங்க. அதில் திருநங்கைகளுக்கு சமமான ஒரு இடஒதுக்கீடையும் கொடுங்க. அவங்களுக்கு மிகவும் குறைவான ஒரு ஒதுக்கீட்டை கொடுக்காதீர்கள். ஏன்னா ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறீங்க, தாழ்வான மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் குறைவான இடம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே வழியில் திருநங்கைகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் பாலின மக்களுக்கும் தேவையான ஒரு இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அனைத்து துறைகளிலுமே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்னும் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. சரிங்க, படிக்காதவங்க அவங்களுக்கு படித்தவங்ககிட்ட ஒரு வேலையும் இருக்காது. ரைட்டு, தொழில் செய்கிறீங்கல்ல, ஒரு தொழிலதிபராக இருக்கிறீங்க, ஒரு நிர்வாகிகளாக இருக்கிறீங்க, சின்ன சின்ன வேலைகளை கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய திறமைகளை வளர்த்து வெளியில் கொண்டு வர முடியும். நிச்சயமாங்க ஆண்கிட்ட வேலை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போயிட்டு வரேன் 10 நிமிஷத்தில் வெளியில் டாப் அடிக்க ஓடிடுவான். அதே மாதிரி பொண்ணுகிட்ட கொடுங்களேன், என் வீட்டில் புருஷன் பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, விடிய விடிய தூங்கலை வைக்கலன்னு பாதியில் எழுந்திரிச்சு போயிடுவா. ஒரு திருநங்கையிடம் உன்னுடைய வேலையை கொடுத்து பாருங்க, காலையில் இருந்து சாயங்காலம் வரை நீ உட்காருன்னு சொன்னால் உட்காந்தே இருந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வெளியே வருவாங்க. அது நிறைய தொழிலதிபர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வெளியில் யாரை வச்சு என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது, ஒரு ஆணுகிட்ட தான் கொடுக்கணும், ஒரு பொண்ணுகிட்ட தான் கொடுக்கணும். உங்களுக்கு தேவை வேலை நடந்து முடிஞ்சிருக்கா அதை மட்டும் பாருங்கள். அதற்கு எங்களுடைய மக்கள் சிறப்பான சேவை ஆற்றுவார்கள் என்பதனை நான் இந்த மேடை மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்பிக் கொள்கிறேன். அடுத்து பல்கலைக்கழகம், நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அழகுக்கலை பிரிவில் பியூட்டிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, எங்கள் இதில் ஆண்கள் அழகுக்கலை நிபுணர்களும் படிச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் பெண்களுக்கான வேலை வாய்ப்பையும் கொடுத்து அவங்களுக்கும் தொழிற்கல்வியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி ஐயா அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன். திருநங்கைகள், எனக்கு தெரிஞ்ச திருநங்கைகள் இருக்காங்க. ஸோ அவங்களும் படிக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறாங்க, அதாவது அழகுக்கலை படிக்கணுன்றாங்க. கோர்ஸ் ஃபீஸ் 9,000 rupees, அதாவது 9,000 ரூபா பயிற்சிக்கான கட்டணம். திருநங்கைகளுக்காக ஒரு 4,000 ரூபா ஃபீஸ், அந்த மாதிரி கூட ஏதாவது கொண்டு வர வாய்ப்புகள் உண்டு. ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நானும் தாய் உள்ளம் கொண்டவள் தான், எனக்கும் குழந்தைகள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசை சுகத்தில் தோன்றிய முத்து, எங்க ராசா கண்ணு 1000ல் ஒன்னே ஒன்று, ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசை சுகத்தில் தோன்றிய முத்து. இது என் பையனுக்காக நான் தாலாட்டு பாட்டாக நான் படிச்சிருக்கேன். அந்த பையனை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரத்துக்கு அரவணைச்சு நான் பார்த்துருப்பேன். ராத்திரியும் பகலுமா கண்ணு முழிச்சு பார்த்துருப்பேன், எத்தனை நாள் தூக்கம் கெட்டு பார்த்துருப்பேன். ஒரு 10 வயசுக்கு மேலே அவனும் திருநங்கையாக மாறுறான் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியுங்க? கதறுவேன், கண்ணீர் வடிப்பேன், கஷ்டப்படுவேன், அழுவேன். ஆனால் என்னோட பிள்ளைய நான் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கேயும் அனுப்ப மாட்டேன், பிச்சை எடுக்க வைக்க மாட்டேன், ஊரார் பேசுகிற அளவுக்கு நடந்துக்க மாட்டேன். இந்த சமுதாயமே தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவேன் நான். என்னோட பிள்ளை, என் பிள்ளைங்க, என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்ட பிள்ளை எப்படிங்க சமுதாயத்துக்காக நான் விட்டு கொடுக்க முடியும்? எப்படி அந்த சமுதாயம் எனக்கு தேவையே இல்லை. யாரும் இல்லாத இடத்துக்கு நான் என் பிள்ளையோட போயிடுவேன். யாருமே வேண்டாம், என் பிள்ளை என் கூட இருந்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு நான் போயிடுவேன். ஆகவே இந்த சமுதாயத்துக்காக சொல்கிறேன், தயவு செய்து நீங்களும் அம்மாவாக இருக்கிறீங்க, நீங்களும் அப்பாவாக இருக்கிறீங்க. ஒரு குழந்தையை பெறுறதுக்கு ஒரு தாய் மனசு மட்டும் காரணம் இல்லைங்க, தகப்பனும் சேர்ந்தாதான் அந்த குழந்தை உருவாக முடியும். ஸோ நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து இதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் செய்கிறதான் இந்த சமுதாயம். தயவு செய்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த திருநங்கை குழந்தைகளை வெளியில் விட்டுறாதீங்க, அசிங்கப்பட வைக்காதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பார்க்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் என் குழந்தை என்னதே அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த இந்த மேடைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. நீ பையன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்கள் அப்போ எனக்கு தைரியம் வந்தது. இனி அதுக்காக நான் கவலைப்படணும்.
யாருக்காக நான் வந்து கஷ்டப்படணும்? அப்போ நான் ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு, ஒரு தைரியம் வந்தது. இனி நான் என்ன விஷயம் வேணாலும் துணிஞ்சு செய்ய முடியும். ஏன்னா பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்காகத்தான் திருநங்கைகள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களை ஏற்றுக்கினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறும், அவர்களுடைய முன்னேற்றம் தடைப்படாமல் போகும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணா, எங்கள் அண்ணன் என்ன பண்ணா, கொஞ்ச நாளே திருமணம் ஆகி கொஞ்ச நாளே எங்கள் அம்மாவை விட்டுட்டு பொண்டாட்டி பேச்சு கேட்டு போயிட்டான். 6-7 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட எங்கள் அம்மா வந்து அவன் பார்க்கல. எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்தாங்க, ஃபோனில் தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து, நான் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன், நீ அங்கே வீட்டாண்டெல்லாம் வர வேணாயா, சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தா கஷ்டப்படுவாங்க. நான் ஏற்றுக்கின மாதிரி நான் வந்து பெற்ற தாய், நான் உன்னை எந்த சூழ்நிலையோ எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன். ஆனால் உறவினர்களோ மற்றவர்களோ அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. என்னை பற்றியும் தப்பாக பேசுவாங்க, நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னாங்க. சரி, அது வரைக்கும் பரவாயில்ல, இதுவாது ஏற்றுக்கிட்டாங்களே இல்லையா அப்படின்றதுக்காக நான் அதையும் ஏற்றுக்கினேன். அதுக்கப்புறமா பார்த்தேன், எங்கள் அக்கா வீட்டில் இருக்காங்க, அங்கேயும் சில கஷ்டங்கள் இருக்குது. நம்ம ஏன் வந்து நம்ம அம்மாவை வந்து நம்ம அக்கா வீட்டில் விடணும்? அண்ணன் பார்க்கலன்னா என்ன, நம்ம இருக்கிறோம், நீ வாமா நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு இன்னைக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து விதவிதமாக சேலை கட்ட ஆசைப்பட்டாங்க, ஆனால் எடுத்து கட்ட முடியல, ஏன்னா குடும்ப சூழ்நிலை. ஒரு சில நகை போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வருமானம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அதை எல்லாத்தையுமே நான் எங்கள் அம்மாவுக்கு விதவிதமாக சேலை எடுத்து கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு நகையை வாங்கி போட்டு அவங்க வீட்டு வேலை செஞ்சு என்னை காப்பாற்றின அந்த அம்மாவை இன்னைக்கு ஒரு வேலை கூட செய்யாமல் என் வீட்டில் நான் வச்சு பார்த்துக்கிறேன். இதுதான் நாங்கள் ஏங்கிறது பெற்றோர்களுடைய பாசத்துக்காக. சிந்து பைரவின்ற படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், 400 சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை, புள்ள சோகம் தெரியவில்லை, தந்தை இருந்தும் தாயும் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை, அதை சொல்ல தெரியவில்லை, என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைஞ்சிருப்பேனேன். அன்னைக்கு என் விதி எப்படி தெரிஞ்சிருந்தது, இந்த சமுதாயத்தில் திருநங்கையாக இருப்பேன், இந்த சமுதாயத்தால் புறக்கணிப்பேன், பெற்றோர்களால் ஒதுக்கப்படுவேன் அப்படின்னு என் விதி அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா நானும் கர்ப்பத்திலேயே கலைஞ்சிருப்பேன். ஆனால் தெரியாது, நான் என்ன மாதிரி பிறக்க போகிறேன், என்னோட மனநிலை எப்படி இருக்கும்னு நான் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் ஒரு திருநங்கை அப்படின்றது. அது பரவாயில்லைங்க, என் பெற்ற தாயோட பாசம், பெற்ற தாய்களுடைய மகனுக்கு இருக்கிற பாசம் பந்தம், இது எல்லாம் வந்து இரத்த பந்தம், தொப்புள் கொடி பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இரத்த பாசமும் இல்லாமல் தொப்புள் கொடி பந்தமும் இல்லாமல் ஒரு திருநங்கை இளம் வயதில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர்களுக்கு எந்த உறவினர்கள் ஆதரவு கொடுப்பதில்லை, எந்த நண்பர்கள் ஆதரவு கொடுப்பதில்லை, ஆனால் ஒரு மற்ற திருநங்கை தான் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த திருநங்கை, அந்த இளம் திருநங்கையை பார்த்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும், நீ வீட்டில் இருந்து எவ்வளோ நகை எடுத்துகிட்டு வந்த, எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னா கேட்பாங்க. இல்லை, நீ எனக்கு பொண்ணா ஆவறியா, நான் உனக்கு தாயாக விரும்புகிறம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த பாசத்துக்காக தான் நம்மளுக்காக ஒரு கூட்டம் இருக்குது, நம்மளுக்கான ஒரு தாய் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஜமாத்துன்ற முறையில் வராங்க இந்த திருநங்கை தாய்களுக்கு. தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு கடைசி மகன் என்பார்கள் நம்ம இந்து சமுதாயத்தில். ஆனால் எனக்கு ஒரு குடுத்தனமும் இல்லைங்க, எங்கள் அப்பா சாவுக்கு நான் தாங்க ஒரு காரணம். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லிக்கிறேன், ஆசைப்படுறேன் உங்கள் முன்னாடி. ஏன்னா என் மனசில் ரொம்ப நாள் அந்த வேதனையை வச்சுருக்கிறேன். இந்த வேதனை என்னால் தாங்கவே முடியாது. இன்றைக்கி நினச்சாலும் நான் அழுவேங்க, என்னால் முடியாதுங்க. எங்கள் அப்பா வந்து இந்த திருப்பரங்குன்றத்தில் கொஞ்சம் எங்கள் ஜாதிக்காரங்களுக்கு ஒரு முக்கியத்துவமான ஆள். எங்கள் வீட்டில் 4 பசங்க, நான் 4வது பசங்க. நான் அந்த பெண்மை மாற்றம் அடைந்து நான் பாம்பே சென்றுட்டேன். திரும்பி இங்கே வந்து போகிறப்ப எங்கள் அப்பாட்ட ஒரு சிசு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அடுத்தவங்க சொல்லலை, வேற ஜாதிக்காரன் சொல்லலை, ஏன் ஜாதிக்காரங்களே சொன்னாங்களாம், என்ன மணி உன் மயன் சிலுக்கா மாறிட்டானாம்ல, அப்படி இருக்கானாம்ல, இப்படி இருக்கானாம்ல அப்படின்னு சில பேர் பேசினது. எங்கள் அப்பாவுக்கு இருதய துடிப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க.
இறந்தே போனார். நான் பாம்பேலேருந்து தகவல் கிடச்சி வந்தேன். அப்போ இப்போ எனக்கு அண்ணன் இருக்கிறாங்க, இங்கே உட்காந்துருக்குறாங்க. அந்த அன்னைங்க சொன்னாங்க, நீ புடவை கட்டிட்டு நம்ம தெருவுக்குள்ளே வந்தேன்னா உன் மூஞ்சில் ஆசிட்டு குத்துவான், நீ வரக்கூடாது அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு அந்த 16 நாள் காரியம்னு சொல்லுவாங்களே, எங்கள் அப்பா முகத்தை நான் பார்க்கலைங்க. கடைசி பையன் மொட்டை பண்ணணும்னு சொல்லுவாங்க, அந்த காரியம் கூட எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணவில்லைங்க. யாருமே என்ன பண்ணவில்லைங்க அந்த காரியம் கூட. 16 நாள் காரியத்தன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு நான் பிறந்த தெருவுக்கு வந்து எங்கள் அம்மாவை பார்த்தேன். எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருக்குறாங்க. அம்மா, அப்பா பணத்தை தான் நீங்கள் யாரும் என்னை பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்க, அவரோட ஒரு வேஷ்டி சட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டு அழுது வாங்கிக்கிட்டு பாம்பேயில் போய் என் மக்கள் திருநங்கல் சமுதாயத்தோட சேர்ந்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சேங்க. அன்னைக்கு என் மனசில் ஒரு முடிவு பண்ணேங்க. எங்கள் பரம்பரையே திருப்பரங்குன்றம் தானே எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க, அதனால் நான் அதை எங்கள் ஊருன்னுவேன், எனக்கு தெரியாது வேற எதுவும். அன்னைக்கு என் மனசில் ஒரு முடிவு பண்ணேன், என் ஜாதியாக இருக்கட்டும், இந்த திருப்பரங்குன்றத்தில் வாழ்கிறவங்களா இருக்கட்டும், என்னை திரும்பி பார்க்க வைக்கணும்னு நினச்சேங்க. என்னை திரும்பி பார்க்க வைக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்க்க வச்சிருக்கேங்க. என்னால் முடிஞ்ச அளவு ஒரு சமயபுரம் அம்மன் ஆலயம் அமைத்து அதற்கு பூசாரியாகவும் நான் இருக்கிறேன். அந்த கோவிலை பராமரித்தும் நான் வருகிறேன். என்னை நீ வராதேன்னு சொன்ன என் ஜாதிக்காரங்களும் சரி, என் ஊருக்காரங்களும் சரி, இன்னைக்கு என்னை அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, கோயிலுக்கு எப்பம்மா வேற, நீங்கள் 90 போட்டாதாம்மா என் பேரை நல்லா விளையாடுறியா, எம்மா நீங்கள் 90 அள்ளி கொடுத்தீங்கம்மா, என் தோட்டத்தில் மல்லிகைப்பூ நல்லா பூக்குதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எனக்குள்ள மனசுக்குள்ள இந்த பாரதி அம்மா பாடினாங்களே, தம் தென்ன தம் தென்ன தம் தம்னா ஒரு தாளம் எனக்குள்ள, அதை நான் வெளியில் காமிச்சுக்கல. புரிஞ்சதுங்களா? இந்த சமுதாயம் தான் அப்படி பேசுது. அதே இன்னொரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேங்க. இன்னைக்கு நான் இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ ஜாலியா எங்கள் வீட்டாளுங்களாம் என்ன ஒன்றுமே சொல்றது இல்லை. இப்போ வரைக்கும் நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணமே என் காதல் தாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னு தெரியுமா? ஒரு சந்தில் அவரை பார்க்கலாம், ஆனால் நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம். அவரை கீழத்தருவில் பார்க்கலாமா, மேலருந்த வீதியில் பார்க்கலாமா, மார்க்கெட்டு கிட்ட பார்க்கலாமான்ற எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் என் கணவனுக்காண்டி நான் காத்துட்டு இருக்கேங்க. அதுதாங்க காதல். என் சாதிக்காரங்கன்னு சொன்னேனே, அவங்க என்னை எவ்வளோ வெறுத்தாங்க. எங்கள் அப்பாவை சாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா சத்தத்துக்கு காரணமே எங்கள் மாமாங்க தான். அந்த மாமாங்க பேரை சொல்ல விரும்பலை, அவங்க தான். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என் வீடு தேடி வந்தாங்க. கேட்டால் பெரியவங்களா, ஊருக்குள்ளே வெள்ளை வச்சு தட்டையெல்லாம் கேட்டால் பெரியவங்களா அப்படின்னு நான் கூட ஒரு நாளைக்கு கட்டணும்னு ஆசையாக இருக்கு. லட்சம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்கள் சொல்லுங்கங்க, என்னங்க விஷயம் அப்படின்னு. நான் பிறந்த தெருவில் ஒரு மாரியம்மா கோவில் இருக்குது. நான் கட்டினதோ சமயபுர அம்மன், நான் பிறந்த தெருவும் மாரியம்மன். அந்த கோயிலுக்கு இனிமேல் நீங்கள் தான் பூசாரியாக இருக்கணும், அந்த தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னாங்க. அப்போ நான் அதை கேட்டேன் ஒரு ஆளை, மாமனை, ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பனை பேசி பேசி கொண்டுட்ட, இப்போ எப்படி நீ எல்லாம் மனசாட்சி இல்லாமல் வந்து பூசாரியாக இருக்க என்ன கூப்பிடுற? அந்த இடத்துல அந்த ஆயுதங்கத்தை காமிச்சிட்டு திரும்பி நான் அந்த கோயிலுக்கு இப்போ பூசாரியாக இருக்கேங்க. 2 கோயிலுக்கு நான் பூசாரி. ஏங்க சமுதாயம் பெத்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க டைம் இல்லாமல்? காதலிச்சு பாருங்க, எல்லாத்தையும் செய்வோங்க. காதல் தாங்க. காதல் இல்லாம சேலை கட்டணும், காதல் வராமையா காது குத்தணும், காதல் வராமையா மூக்கு குத்தணும், காதல் வராமையா லிப்டிக் போட்டோம், காதல் வராமையா பியூட்டி பார்லர் போய் ஐப்ரோ பண்ணிட்டு வந்தோம். சொல்லுங்க தர்மாமா, காதல் தாமா இதுக்கு முதல் காரணமே.